ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 4ஆம் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைகிற கற்றுக்கொள்ள ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை 16வது சுற்றாக பார்க்கிறோம். கட்டுகளை அவிழ்க்கிற தேவன், அந்த கட்டுகளை எல்லாம் கலண்டு போக பண்ணுகிற நம்முடைய தேவன். அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. பிசாசானவன் ஜனத்தை கட்டுகிறவன். வியாதியினால் மன குழப்பங்களை கொடுத்து, கவலைகளை கொடுத்து, பாரங்களை கொடுத்து, தேவையில்லாத எண்ணங்களை கொடுத்து செயல்பட விடாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளை அடைத்து வைக்கிற ஒரு அனுபவம் பிசாசுடைய வேலை. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவன் என்ன வேலையெல்லாம் செய்தானோ அதை எல்லாம் அவிழ்க்கிற தேவன். அவர் விடுவிக்கிறவர். நம்ம ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் ரட்சிக்கிறவர் என்பதுடைய இரட்சகர் என்பதுடைய பொருளே அதான். விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அந்த இரட்சகர் என்பதில் எல்லாம் கவலையிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர், போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிறவர், மன பிரயாசத்திலிருந்து விடுவிக்கிறவர், குழப்பங்களிலிருந்து விடுவிக்கிறவர். இந்த அனுதின கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, உடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் பிசாசனம் உங்களை கட்டியிருந்தாலும் எதற்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. உங்களுடைய இருதயம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதித்து பாடுங்க, வேத வசனங்களை வாசிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சொன்னது நிமித்தமாக அவர்கள் பிடித்து அடித்து சிறைச்சாலையில் போட்டு தொழுமரத்தில் நினைச்சிட்டாங்க, கை கால்களை மாட்டி வைத்தார். ஆனால் அவங்க பாருங்கள், நடுராத்திரியில் என்ன செய்தாங்களாம், அவங்க கட்டப்பட்டதை குறித்தோ அடி வாங்கினதை குறித்தோ கவலைப்படாதபடிக்கு தேவனை துதித்து என்ன செய்தாங்க, பாடினார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்தாங்க, ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். 25ஆம் வசனம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, துதியுங்க, பாடுங்க, ஸ்தோத்திரம். கட்டுகள் தானாய் அவங்க கட்டுகளை கலட்டி விடும். அதை மாற்றும் இதை மாற்றும்லாம் ஜெபம் இல்லை. ஜெபம் பண்ணினார்கள், துதித்தார்கள், பாடினார்கள். இல்லை நம்முடைய வழக்கப்படி வச்சுக்கலாம். நல்லா பாடினாங்க, நல்லா துதித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். கட்டில் தானாக நினைச்சிட்டு கதவுகள் திறந்தது. இவங்க கையில் உள்ள கட்டும் இல்லை, சிறைச்சாலையில் எல்லாருடைய. பார்த்திங்களா, ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பதனுடைய வல்லமை, துதிப்பதனுடைய வல்லமை என்ன அப்படின்னு, பாடுவதுடைய வல்லமை என்ன பார்த்திங்கன்னா, எல்லாருடைய கட்டும், உங்கள் கட்டு மட்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய கட்டும், யார் யார் எந்த கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அந்த கட்டுகளை எல்லாம் ஆவியானவர் அவிழ்ப்பார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஸ்தோத்திரம். இப்பொழுது நீங்கள் கட்டப்பட்டதாக உணர்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் என்ன செய்வார், வியாதியின் கட்டை கலண்டு போக பண்ணுவார், நிந்தனின் கட்டை கலண்டு போக பண்ணுவார். குழப்பம் என்னன்னே தெரியாத ஒரு குழப்பம், அந்த குழப்பங்களினால் வருகிற கட்டுகளை தேவன் என்ன செய்வார், கலந்து போக பண்ணுவார். தோல்வி என்கிற கட்டுகளை நம்மை விட்டு என்ன செய்வார், சோத்திர. இழப்பு என்கிற கட்டுகள் நம்மை விட்டு என்ன செய்யும், கலண்டு போகும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கட்டுகளை அவிழ்க்கிற தேவன் நம்முடைய தேவன். தானாக கலந்து போச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கட்டுகளை குறித்து கவலைப்படாமல் பவுலை போல சீலாவை போல பாடுங்க, துதியுங்க, ஜெபம் பண்ணுங்க, கட்டுகளை கலண்டு போக பண்ணுவார். தைரியமாக நல்ல பிதாவே, இந்த வாழ்க்கையில் நீ கட்டுகளை கலண்டு போக பண்ண இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இந்த கண்மலை தெரிஞ்சு கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அதே அற்புதத்தை செய்ய போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் இது நல்ல பிதாவே. ஆமாம். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலை தெரிஞ்சு சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி தத்துவதாக. ஆமாம்.